ஆமே, சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததுனால எல்லாரும் அவரை ஒதுக்குனாங்க. அவருடைய பிள்ளை மரித்து போகிறது. அடக்கம் பண்ண கூட யாருமே வரல. இவரே கொண்டு தோன்றார். கொண்டு தோண்டி அந்த பிள்ளையை தூக்கி அதுக்குள்ள வைக்கிறார். அந்த இடத்துல எப்படி புலம்பி இருக்கணும் தெரியுமா? நான் இருந்திருப்பேன் அவளுங்க. அங்க இருந்திருந்தா கூட அடக்கம் பண்றதுக்கு 4 பேராவது வந்திருப்பான். அவர் அப்படி புலம்பல. அவர் அந்த இடத்துல பாடுறார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? இது எதுவுமே அந்த ரட்சிப்புக்கு ஈடாகாது. என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்கு எதுவுமே ஈடாகாது. ஹல்லேலூயா. அநேகர் ட்ராக் மாறாங்க. ரட்சிப்பை பெருசா பார்க்காத அத்தனை பேருமே தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். உன் தேவனை தேவனை பரீட்சித்து மட்டுப்படுத்தாதே. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் சொல்லுகிற அத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்கல. ஆனா ரட்சிக்கிறதற்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு, ஆமா, இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பிளக்கப்படும். அப்படி அதுதான் சொல்ல, மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஒரு டிராப் பிளட் கூட அவர் சரீரத்தில் தங்க விடாம அத்தனையும் செஞ்சினான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஆண்டவரை இந்த மார்க்கத்துக்குள்ள என்னை கொண்டு வருவதற்காக நீர் கொடுத்த கிரயம் பெரியது. ஆமே. நான் நினைச்ச காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் பாக்கியவான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே.